ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். நம்ம இப்போது ஆரி ப்ளவுஸ் பேக் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரெட் கலர் கிளாத் 1 மீட்டர் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு கரெக்டான அளவு ப்ளவுஸ் எதுவோ அதை இந்த மாதிரி டபுளாக மடக்கிட்டு கீழ் பாகத்தில் 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு மேலே நீங்கள் ப்ளவுஸை கரெக்டாக வச்சுடுங்க. இப்போது ப்ளவுஸ் முடிகிற இடம் இது தாங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளவுஸோட கரெக்டான அளவுக்கு தான் ஆரி போடுவோங்க, அதனால் கரெக்டான அளவுக்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பின் கழுத்து உயரம். பின் கழுத்து உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக மார்க் பண்ணக்கூடியது ஷோல்டருங்க. ஸோ நெக்லைன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸை நீங்கள் ஒரு தடவை அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்கள், சரியான அளவு கிடைக்கும். ஷோல்டர் முடியக்கூடிய இடத்துலையும் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த அளவு ப்ளவுஸை நீங்கள் எடுத்துடலாம். இப்போது மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது ஆர்ம் ஹோல்லேருந்து ப்ளவுஸ் முடியக்கூடிய அந்த இடம் வரைக்குமே நம்ம கனெக்ட் பண்ணுறோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங்காக டெய்லரை தேடி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா அது தேவையே இல்லைங்க. நீங்களே அளவு ப்ளவுஸை வச்சு தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அளவு ப்ளவுஸை விட உங்களுக்கு நெக்கு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இறக்கி கூட மார்க் பண்ணிக்கலாங்க. நான் இப்போது ரவுண்ட் நெக் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நெக்கை. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது மார்க்கிங் 1 சைட் ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க. இப்போது துணியை நல்லா ஃபுல்லாக விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு துணியை திரும்பவும் ரிவர்ஸ் சைட் டபுளாக மடிக்கணுங்க. அதாவது நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது உள்ளே போகணும், அந்த மாதிரி நீங்கள் மடிக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி மடிக்கும் பொழுது சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சாக் பீஸ் அந்த மார்க்கை நல்லா தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சைடும் அதே மார்க் அச்சு விழுக ஆரம்பிச்சிருங்க. வீடியோ எடுக்கும்போது அந்த டேப் பண்ணுறது மட்டும் எனக்கு கட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போ உங்களுக்கு ஃபுல் பேக் பார்ட் ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் நல்லா டார்க்கன் பண்ணிக்கலாம் அந்த அச்சு விழுந்த இடத்த. இந்த வீடியோவில் நம்ம பேக் நெக் ஆரி மார்க்கிங் வீடியோ பற்றி பார்த்தோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.